பிரைஸ் லார்ட். இந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஒரு சங்காரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சங்காரம் என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். எது இல்லாமல்? அறிவில்லாமல். சரி, அவங்க அறிவில்லாமல் என்ன பண்ணாங்க அப்படி என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்க மேலே கோபம் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மேலே என்ன இருக்கான்? வழக்கு இருக்கான். வழக்காடுகிறாராம். பாருங்கள், இப்போ நம்ம படிப்போம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். தேசத்து குடிகளே, கர்த்தருக்கு தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. இன்றைக்கு தேசம் 150 கோடி மக்கள் இந்தியாவில். அவர்களோடு என்ன இருக்குதான்? அவருக்கு வழக்கு இருக்கிறதா. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. நான் சொல்லலை, இந்த உலகத்தை படித்தவர் சொல்லுகிறார். நான் இல்லையா? தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. சரி, அறிவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பொய்யானிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபசாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகள் சேருகிறது. நீங்கள் இதில் இல்லை அப்படின்னு ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல. டிவி நம்ம ஆன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆடு வெட்டி சமைச்சி சாப்பிட்றது போல் பெண்களை வெட்டி மூளையை பொறிச்சு சாப்பிட்டேன்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. அது நம்பவே முடியாததாக இருக்கிறது. ஒரு சில காரியங்கள் நம்ப முடியாதது. நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள் எல்லாருமே. கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது யார் கூடனா, தேசத்தின் குடிகளோடு என்ன பண்ணுறாரு அவர்? வழக்கு இருக்கிறதா. அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? மிஞ்சி போகிறார்களாம். அவங்க அதை நிறுத்துறதுக்கு ஒரு ஆள் தண்டிக்கப்படுறான்னா, மற்றவன் யார் என்ன பண்ணலையா? திருந்துகளையா? மிஞ்சி போகிறார். இரத்தப்பழிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும். இன்றைக்கி டெய்லி ஓப்பன் நம்ம டிவி போட்டால் நிலநடுக்கம், மழை, இடி, மின்னல், சுனாமி, இப்படி ஏகப்பட்டது. நம்ம கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இது நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும். அந்த மனுஷன் பண்ணுற சேட்டையினால் மிருகங்களானால் தான் தோய்ந்து போகும். கடலில் மச்சங்களும் மாறிக்கொள்ளப்படும். பிரியமானவர்களே, நாம் மனிதர்களை படைத்து இதெல்லாம் ஆண்டு அனுபவிந்தான் அவர் ஆதாம் அவளை படைத்தார். ஆனால் மனுஷங்க மிருகத்தை விட கேவலமான காரியங்கள் இந்த ஜனங்கள் செய்கிறார்கள் என்று இவர் பேசுகிறார். தேசத்து குடிகளோட வழக்கு இருக்குதுன்னா அப்போ பார்த்துக்கங்க, கடவுளுக்கு மனுஷங்களிடத்தில் வழக்கு இருக்கிறது. அதான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் ஃபுல்லாக நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், அப்போது வழக்க இருக்கிறான். அவங்க என்ன பண்ணதுலாம், அதனால் பறவைகள், மிருகங்கள்லாம் என்ன பண்ணுதுதான்? தொய்ந்து போகிறதா. ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியர்களோடு வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். ஒரு ஜனத்தோட ஜனம் வழக்காடுகிறது போல அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? இருக்கிறார்கள். ஒருவனும் என்ன பண்ணுறது இல்லையா? நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளும். இது தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையா? இந்த உலகத்து ஜனங்களுக்கு இது தப்பு, இது செய்யாதன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார்? வருத்தப்படுகிறார். ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோட கூட தீர்க்கதரிசி இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, அப்போது அவர் என்ன பண்ணுறாரு? கேட்கலை, நீ கண்டிக்கலை, நீ ஏன் பேசலைன்னு சொல்லி தீர்க்கதரிசிகளே அவர் என்ன பண்ணுறாருன்னா கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால்
நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சுவிசேஷிகி அங்கே தவறு நடக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணணும்னா சொல்ல வேண்டும், அவர்களை கண்டிஷன் பண்ண வேண்டும், அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நிறைய என்ன பண்ணலான்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லி கொடுப்பார் பவுல். இப்போ பாருங்கள், இந்த என்ன பண்ணுறதில்ல, கடிந்து கொள்ள இல்லை. அதனால் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்த ஆகிய நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்லுகிறார். இந்த அறிவு இல்லாமல் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நடக்குது. இது ஃபுல்லாக வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, பாருங்கள், ஒரு தீபன் அப்படின்னு ஒரு தம்பி நான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருப்பான், கருப்பாக இருந்தாலும். திடீர்னு ஒரு 30 வயசு நான் வளர்ந்து பார்க்குறேன். 30 வயசு அவனுக்கு. நான் அவனை பார்த்தா 45 வயசு பையன் மாதிரி இருக்கான். ஃபுல்லாக மண்டெல்லாம் வழுக்க மண்டையார். என்னப்பா இப்படி ஆகிட்ட தீபன் அப்படின்னும் போது, இல்லை ஆண்டி, அப்பா இறந்துட்டார் அப்படின்னோன்னு. சரி, நான் வீட்டுக்கு போய் ஜபம் பண்ணிவிட்டு அழுது ஜபம் பண்ணிட்டு எங்கள் பாஸ்டம்மாவை நான் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் பாஸ்டம்மாவும் வந்தாங்க. வந்த உடனே அங்கே அவங்கள குறித்து தீர்க்க தரிசனம், இந்த பையன் கருவடைந்து உருக்குலைந்து சாக வேண்டும் என்பது இந்த வீட்டில் ஒரு சாபமோ இல்லை கருமமோ இருக்குது. அதனால் இந்த பிள்ளையை நீங்கள் காப்பாற்ற வேணும்னா நீங்கள் ஜபம் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த பிள்ளைக்கு வேலை எல்லாமே சுற்றிட்டு இருக்கான் 2.5 வருஷமாக. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒரு வேலையை என்ன பண்ணுவார் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. பிரியமானவர்கள், அதே போல் அந்த தம்பிக்கு வேலை கிடச்சிது. அவங்க சொன்ன மாதிரியே அந்த தம்பி நல்ல பைக்கு ஓட்டினா நல்லா இருந்தான். நீங்கள் வாங்க சர்ச்சுக்கு சாட்சி சொல்லுங்கள், 2 வருஷமாக பிள்ளை சுற்றி இருந்ததில்ல, நீங்கள் வாங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால், இல்லைங்க எங்கள் பெரிய மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க, எங்கள் மூத்தாரை ஏதாவது சொல்லுவார், எங்கள் ஓரவத்தி எதனா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, நன்மை பெற்றவர்கள் என்ன பண்ணலை, சாட்சி சொல்லலை. அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அறிவில்லாமல் இருக்கிறார்கள். பிள்ளை பாருங்கள், இல்லை, அவன் ரொம்ப போதை வஸ்துக்கு அடிமையாகி அவங்க அது சாட்சி சொல்லவும் இல்லை, அதை பிடிச்சிக்கணும், அதை நம்பி பிடிக்கவும் இல்லை. கடைசியில் அந்த தம்பி இறந்துட்டான், ட்ராக்கில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, கதவு தட்டுகிறார் ஆண்டவர், கதவு தட்டுகிறார். ஊழியக்காரன் மூலியமாக புறஜாதிகளுக்கு கதவு தட்டுகிறார். நான் திறக்கவே மாட்டேன். என் ஜாதி, என் ஜனம், என் வம்சம், நான் பார்க்குறதெல்லாம் செய்வேன். அதை தான் சொல்கிறார். இது யாருக்கு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் பைபிளில் இருக்கிறத சொல்கிறேன். அவர்கள் பாருங்கள், இதை முடிச்சிடறேன். அப்போ பாருங்கள், அறிவில்லாமல் சங்காரமாகிறார். தட்டும் பொழுது திறக்க வேண்டும். இந்த மாதிரி சாட்சி ஏகப்பட்டது நான் சொல்லுவேன். நீ நன்மை பெறவும் விட மாட்டாங்க, அவங்களும் நன்மை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படி தான் இருக்குது உலகமே, இப்படி தான் இருக்குது தேசமே. பாருங்கள், அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவா எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமை இலச்சையாக மாற பண்ணுவேன். பெருகுவ, நீ வளருவே, நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னால் ஆசீர்வாதமாக வந்துட்டாங்க. ஆனால் அவங்க பெருகின பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு விரோதமாக பாவம் செய்தார். என்னென்ன பாவம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவருடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாக இருக்கிறார்கள். பாவம் செய்யறதுலேயே பசி எடுக்குது, அவங்க பாவம் செய்யறதுக்கு தாகமாக இருக்கிறாங்க. ஆதலால் என் ஜனங்களுக்கு எப்படி ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படி அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரிகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன். ஆசாரியனை எதுக்கு வைத்தார்? இது தவறு, இதை செய்யாத, அதை பண்ணாதன்னு சொல்கிறதா அங்கே வைத்தார். அவர்களும் சேர்ந்து செய்கிறதுனால அவர் அப்படி சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடினால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள். வேசித்தனம் பண்ணி சம்பாரிச்சிடலாம், உயர முடியாது.
அவங்க தின்றால் என்ன பண்ண முடியாது, திருப்தியாக இருக்க முடியாதான். பாருங்கள், மதியாமல் வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானம் இருதயத்தை மயக்கும். இந்த வேசித்தனம் பண்ணுறதும் திராட்சரசமும் குடிக்கிறது என்ன பண்ணுதுமா, இருதயத்தை மயக்கும். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். எது இடத்துல? இஸ்ரவேல் ஜனங்க எங்கே போகிறாங்களா? என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சோர மார்க்கமாக போனார்கள். எந்த மரத்தை பார்க்குறாங்களோ, எந்த கட்டையை பார்க்குறாங்களோ, எந்த கல்லை பார்க்குறாங்களோ அங்கே போய் நின்று என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றணும்னு சொல்லி நிற்கிறாங்களாம். நான் சொல்லலை, இது ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசையா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்குறோம். பாருங்கள், அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழே புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று, இதெல்லாம் நல்லதுதான், அதோடு இருந்துட்டு வரணும். அந்த காற்று, அந்த மரத்தோட நிழல் நல்லது, அதெல்லாம் அறிந்த உனக்கு, பாவம் செஞ்சால் பலி செலுத்தணும் தெரிகிற உனக்கு, அவைகளின் நிழல் நல்லதென்று அறிந்த உனக்கு தூபங்காட்டுகிறார்கள். இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள் உபசாரம் செய்கிறார்கள். இந்த விஷயம் நிறைய இடங்களில் நடக்குது பிரியமானவர்களே, நிறைய இடத்துல நடக்கிறது. இந்த நீயா நான் பார்க்குறதோ, அது சொல்வதெல்லாம் உண்மையிலாம் நான் அதுக்கு முன்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. அப்போல்லாம் ஒரு புருஷன் இல்லைன்னா என்னவோ சொல்லுவாங்க, இலை மறைய காய் மறையன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப நேராகவே பண்ணிடுறாங்க, வெளிப்படையாகவே பண்ணிடுறாங்க. இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள் உபசாரம் செய்கிறார்கள். நீங்கள் எங்கே போகிறீங்க? யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ அவர்களிடத்தில் நாம் கேட்க வேண்டும். உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமக்கள் விபசாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ? அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிகளோடு பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள். எவ்வளோ பேர் அழுகுறாங்க, நான் பறி கொடுத்துட்டேன், என் சரீரத்தை பறி கொடுத்துட்டேன், என் இருதயத்தை பறி கொடுத்துட்டேன், என் வாழ்க்கை போச்சு, என்னை ஏமாற்றிட்டான், என் நகையை வாங்கி கொடுங்க, இப்படி நிறைய செய்திகளை பார்க்குறோம். என்னோடய சொத்தை வாங்கி கொடுங்க, அவன் ஏமாற்றிட்டான். சிக்குண்டு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே, சிக்குண்டு இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார் பாருங்க, இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாது இருப்பதாக. யூதா இந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அதனால் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாது இருப்பதாக. கில்காலுக்கு வராமலும் பெத்தேவேலுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. கில்காலில் என்ன இருக்கிறது? பெத்தேவேலில் என்ன இருக்கிறது? போகாமலும் கர்த்தருடைய ஜீவனை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் அவர்களை சரமான வெளியிலே ஆட்டுக்குட்டிகளைப் போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை. அவர்கள் தான் வீழ்ந்து எழுந்துப்பார்கள். இந்த யூத ராஜா வழியிலே தான் சில ராஜாக்கள்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து செய்கிறார்.
அப்போ பாருங்க, அப்போ யூதவாகில் அந்த பாவத்துக்குள்ளாகது இருப்பதாக அப்படின்னு சொல்லி அவர் அவர் கெஞ்சும்படியான ஒரு காரியத்தை செய்ய வைத்து விட்டார்கள். ஆனால் தான் ஜனங்களோட வழக்கு இருக்குதுன்னு சொன்னார். எப்ராயிம் விக்கிரங்களோட இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. அவருடைய மதுபானம் கழித்து புளித்தது. அவர்கள் எப்பொழுதும் சோரம் போகிறார்கள். அவருடைய அதிபதிகள் அவர்களுடைய அதிபதிகள் தாருங்கள் என்று இலட்சியானதை நாடுகிறார்கள். பிரியமானவர்களே, அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்ற எதுக்கு நான் ஃபுல்லாக படித்தேன்னு சொன்னால், இதிலெல்லாம் இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு. அதனால தான் நான் காமிச்சு கொடுத்தேன். மரத்திடத்திலே கட்டையினிடத்திலே போய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அது பேசுமா? இது வரைக்கும் மரம், செடி, கொடி, மழை பேசுனதாக இருந்தால் நீங்கள் இந்த கமெண்டில் போடுங்க, நான் கேட்டுக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் சாபம் இருக்குமா? அது இங்கே வந்தால் சரியாயிடுமா அப்படின்றாங்க. ஏம்மா, ஒரு குடும்பத்தில் ஊமையாக பிறக்குது, நீங்கள் வாங்க, ஆண்டவர் மாற்றுவார். நாங்கள் என்னோட வம்சமெல்லாம் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, எப்படி வர்றது? ரோட்டில் படுத்திருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஏன் பிச்சை எடுக்கிறீங்க, குப்பை பொறுக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவர் நாம் ஐஸ்வர்யமாவதற்கு அவர் தருத்தரானார். நீங்கள் அவரை வணங்குங்கள், அவரை கூப்பிடுங்கள்னா அது எப்படி ஆகும்? இப்படியே அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். பிரியமானவர்களே, இப்படியே அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அதனால் நீங்கள் அவரை நம்புங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிற நீ அறிவை வெறுத்த ஆகையால் நீ என் ஆசாரனை இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்த ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து. வேதத்தை மறக்காதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, அப்போவும் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த அறிவில்லாத காரியத்தில் எதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, மனம் திரும்பி குணப்படுங்கள். அவர் ஏதோ ஒரே ஜனத்துக்காக வரவில்லை, உலக குடிகளுக்காகவும் தன் ஜீவன் இரத்தத்தை சிந்தி சிலுவை சுமந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக அவர் சிந்தப்பட்ட கல்வாரி ரத்தம், மனம் திரும்பி குணப்படுவீர்களான இன்றைக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் சாப பாவ கட்டிலிருந்து விடுதலை பெற்று உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லையா என்று நீங்கள் சொல்லுவீங்க. பிரியமானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் கேளுங்கள், நீங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.